ஹாய் ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நாள் வீடியோ போடாமல் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன். எல்லாம் மன்னிக்கவும். தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, ஆஃபீஸ் ஒர்க்குனால. ஸோ அதனால தான் இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கும் போது ஒரு வீடியோ போடலான்னு பார்க்குறேன். என்ன வீடியோ அப்படின்னா, ஆல்ரெடி டிஜிட் கோடை பற்றி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன், வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். அந்த டிஜிட் கோல்டில் வந்து நான் ஜாயின் பண்ணப்போ வீடியோ போட்டது. ஸோ அதில் கோல்டு காயின் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ தான் நான் வீடியோ போடுறேன். ஜூன் 13 தான் மெச்சூரிட்டி டேட்டு முடிஞ்சது. ஸோ அந்த கோல்டு காயின் வாங்கினது தான் இந்த இது, சரிங்களா? இப்போ என்னென்னா, இப்போ அந்த டிஜிட் கோல்டு பார்த்தீங்கன்னா ரூ. 100 நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி வைக்கலாம். அதாவது டெய்லி வந்து கம்பல்சரி ரூ. 100 கட்டணுமான்றதுலாம் கட்டாயம் கிடையாது. இப்போ வந்து நீங்கள் வந்து ரூ. 100 200, 300 இல்லை 1000, 2000 எவ்வளோ வேணாலும் கட்டிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்போ நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். டெய்லி கட்டணுன்றது கட்டாயம் கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க, ஒரு ரூ. 100 இல்லை 200 நீங்கள் போடுறீங்கன்னா எவ்வளோ வேணாலும் போடுங்க. அதுக்கு அன்றைக்கி நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெயிட்டு கூடிக்கிட்டே இருக்கும். தங்கத்தோட வெயிட்டு வந்து கூடிக்கிட்டே இருக்கும். அதாவது நீங்கள் இப்போ பே பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த 11 மந்தில் வந்து என்ன ரேட்டு, இப்போ கோல்டு ரேட்டு என்னவோ அதே ரேட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு அதே ரேட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு பெனிஃபிட்டு. இன்னொன்று வந்து பொருளாக வாங்குறத விட இந்த காயினாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இப்படி தான் 4-5 காயின் வாங்கி வச்சுட்டு 1 வருஷம் 2 வருஷம் கழித்து அந்த காயினை மாற்றிட்டு நான் ஒரு செயினாக வந்து எக்ஸ்ட்ரா காசு போட்டு அந்த செயினை வாங்கினேன். ஆனால் அன்றைக்கி கோல்டு ரேட்டு அன்றைக்கி என்னவோ அதே ரேட்டுக்கு போச்சு. ஸோ நீங்கள் மறக்காமல் அதாவது தோடு இல்லை ரிங்ஸ், அந்த மோதிரம் இப்படி வாங்குறத விட கோல்டு காயினாக வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ என்ன மாடலோ, இல்லை உங்கள் குழந்தைங்க எதிர்காலத்தில் அப்போ என்ன மாடல் வருதோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டுக்கும் அந்த அமௌண்ட்டும் அதே அமௌண்ட்டு போகும். இன்னொன்று வந்து புது மாடலாகவும் எடுத்துக்கலாம். ஸோ காயினை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைங்க, அதுதான் பெனிஃபிட்டு, சரிங்களா? இந்த டிஜிட் கோல்டில் வந்து நான் எத்தனை மாதம் கட்டினேன்னா வெறும் 11 மாதம் மட்டும்தான் கட்டினேன். 11 மாதம் வந்து ரூ. 100 என்னால் முடிஞ்ச அளவு எப்போ வேணாலும் போட்டுக்கிறேன். 200 போடுவேன், இல்லை ஒரு நாளைக்கு ரூ. 100 போடுவேன், இல்லை ஒரு நாளைக்கு 500 போடுவேன். இப்படி சேர்த்து வச்சது தான் 1.5 கிராமில் வந்து நான் கோல்டு காயினை எடுத்திருந்தேன். பார்த்திங்கன்னா நம்ம தங்கமயில் டிஜிட் கோல்டு தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நீங்களே ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக இப்போ போகிற ஜென்ரேஷனுக்குலாம் வந்து நம்ம தங்கம்லாம் எடுக்கவே முடியாது. ஏன்னா ஒரு பவுனே பார்த்திங்கன்னா 85,000 வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் என்ன முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு சீட்டு போடுறோம், ஒரு 20,000 சீட்டு போடுறோமோ, ஒரு 50,000 சீட்டு போடுறனாலும் அதில் வந்து கையில் வந்து நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு செலவு வந்துடும். ஸோ அப்படின்னால அது வேஸ்ட்டாக போய் தான் சீட்டு போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லாமோ நிறைய பேர் புலம்பியிருப்பாங்க. ஏன் நான் கூட புலம்பியிருக்கேன். அதே மாதிரி இந்ததுன்னா நம்மளோட இதுதான் ஒரு சேவிங்ஸ். நம்ம ஒரு தங்கத்துக்காக நம்ம காசு செலவு பண்ணுறோம். நம்மளுக்கு ஒரு அசட்டு, நம்மளோட குழந்தைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த தங்கத்தை சேவிங்ஸ் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.